அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன வந்து கேட்டிருக்கணும். சரியா? நீங்க முதல்ல என்ன கேள்வி கேட்கறதுக்கு வச்சுங்க. அப்போ வந்தது வந்து பிளான் பண்ணுகிறீங்க. சீனுங்க. நீங்க முதல்ல என்ன கேள்வி கேட்கறதுக்கு வச்சுங்க. அப்போ வந்தது வந்து பிளான் பண்ணுகிறீங்க. சீனுங்க. சீன்ல தான் சீரியட் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம். விக்ராந்த் நானும் ஒரு ஏரியாவில் ஆக்சுவலாக அவர் டிக்கெட் குடிக்கவே மாட்டேன்ட்டாருங்க. நான் தான் ஒரு பட்டி கையில் தான் வச்சிருக்காரு. அது ஆக்சுவலாக படத்தை பார்த்தீங்கன்னா அவர் குடிக்கவே மாட்டார். வந்தா போட்டுருவீங்களே, என் பேர்ல போட்டுருவீங்க சார். நீங்க பார்க்கல உட்காந்து பேசாதீங்க, கொஞ்சம் மைக் வாங்கி பேசுங்க. இப்படி கையை வச்சு நான் மேல சொல்லுங்க. வரும்போதே பைக்கில் வச்சு போடுறது 4 பேரும் கேளுங்க. ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்க மேல நிறைய குற்றச்சாட்டு நீங்க சொன்னீங்க. ஆடியோ லான்ச்ல எனக்கு நிறைய தர வேண்டிய பேலன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா சமீபத்தில் ஒரு படத்துக்கு வந்து உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு வரதில்ல, ஆனா பணம் மட்டும் வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்க சினிமா துறையில இருக்கவங்க தான் உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாருங்க? ஏன்னா வரும்போதே நீங்க யோசிச்சீங்க சொன்னீங்களா, வரும்போதே தான் சொன்னாங்க பெரிய படம்னா அவர் வந்துருவாரு. இது நடந்து எவ்வளவு நாள் ஆகுது? நடந்து என்ன சமீபமா 1 வாரம் இல்ல 2 வாரம். அது 1 வாரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன வந்து கேட்டிருக்கணும். சரியா? அந்த படத்துல 2 நாள் நடிச்சேன் நான் அந்த லிஸ்ட் எடுத்து கொடுத்துறேன். நீங்க அந்த படத்துல கேளுங்க, இந்த படத்துல என்ன பண்ணணுமோ அதை பத்தி பேசுங்க. இப்ப சொன்னார் இல்லையா சுரேஷ் சார், சொன்னார் இல்லையா, கரெக்டான ப்ரொடியூசர், தரமான ப்ரொடியூசர். நான் வந்து சத்யஜோதியில வந்து தயாரிசர் கம்பெனில வந்து நான் ஆரம்ப காலத்துல இருந்து அவங்ககிட்ட வாய்ப்பு கேட்டு அவங்க ஆபீஸ்ல என்ன இன்னும் இதெல்லாம் அவங்க ஃபேமிலியில ஒருத்தரை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன டைம் கேட்கறோம் அந்த டைம் வந்துடும். அந்த ப்ரொடியூசருக்கு எல்லாருமே நாங்க சப்போர்ட் தான் பண்றோம். நீங்க எடுத்து பாருங்க, அவங்கள கூப்பிட்டாங்க, நம்ம உட்காந்து பேசுறோம். அது கரெக்டா இருக்கும். நம்ம 2 பேரை பேசுவோம். உங்க கேள்விக்கு நம்ம பதில் சொல்றோம். அவங்கள கூப்பிட்டாங்க. சார் சினிமாவுக்கு வந்து 15 வருஷம் ஆயிட்டு. 15 வருஷத்துல சின்ன கேரக்டர்ல வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய இதா இருக்கீங்க. அவ்வளவு பெரிய ஹீரோ சிச்சா சாரே சொல்லுவாங்க காஸ்ட்யூட்டுக்காக நான் வந்து ஓடி வந்தேன், இன்ஸ்டால்மெண்ட் தான் கொடுக்காருன்னு. இந்த வளர்ச்சியை வந்து எப்படி பாக்குறீங்க? பெரும்பாலும் அது மாதிரி இந்த ப்ரமோஷனுக்கு ரொம்ப வருது இல்ல. சிச்சா சார் ஃபங்க்ஷன் தெரியும். 22 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் கிடையாது. வளர்ச்சி வந்துட்டா சில பிரச்சனைகள் வரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்தாதான் வரும்னு கேள்விப்பட்டேன். அது என் லைஃப்ல வரும்போது நான் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிக்கன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளவு 22 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு நான் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன். அவ்வளவுதான். ப்ரமோஷன் கொஞ்சம் எல்லாருமே சொல்றாங்க, ப்ரமோஷன் முக்கியம் இல்லையா? இல்ல, டைம் இருந்து நம்ம வர போறோம். இந்த படத்துக்கு கூட நான் ஷூட்டிங்ல இருந்தா வரேன். சரிங்களா? எந்த இதுல நான் வராம இருந்திருக்கேன் நீங்க சொல்லுங்க. என்னோட பேனரை போட்டா லீடுன்னு போட்டா நாங்க எப்படிங்க வர முடியும்? நீங்களே சொல்லுங்க. 4 சீன் 5 சீன் பண்றோம். அது நீங்க என்ன காமெடினா யூஸ் பண்ணீங்கன்னா காமெடினா கூப்பிடுங்க, நான் வர போறோம். நீங்க பேனர் பெருசா அடிச்சு நான் கூப்பிட்டா எப்படி வர்றது? நீங்களே சொல்லுங்க. அதுக்கும் நிறைய வந்து போயிருக்கும். சரிங்களா? அடுத்து வாங்க இந்த கதைக்கு, இந்த படத்தோட பத்தி பேசுங்க நினைச்சேன்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.